Hello guys, welcome back to our channel. Editing tutorial first seriesல Inshot basic editing introduction பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம பாருங்க. உங்களுக்கு எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம சேனல் வீடியோஸ்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So சேனலை subscribe பண்ணிட்டு உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப் என்ன எதுக்காக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்கலாமா? இன்ஷாட்ன்றது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷன். பேசிக்கான எடிட்டிங் தெரிஞ்சாலே போதும் இந்த ஆப்பை ஈஸியாக வேறு லெவலில் எடிட் பண்ண கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஷாட் ஆப்பில் இருக்க அட்வான்டேஜஸ் பற்றிலாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எடிட்டிங்க்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பில் உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு நெட்டு தேவையே இல்லை, நீங்கள் ஆஃப்லைனில் எடிட் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க்னால் என்னென்னா, நீங்கள் எந்த ஆப்பில் வீடியோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போட லோகோ நீங்கள் எடிட் பண்ண வீடியோவில் இருக்கும். ஆனால் இந்த இன்ஷாட் அப்ளிகேஷனில் வீடியோ எடிட் பண்ணும்போது வாட்டர் மார்க் வந்தால் ஈஸியாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இன்ஷாட் ஆப்பில் வாட்டர் மார்க் வராது. சப்போஸ் வாட்டர் மார்க் வந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஈஸியாக வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதனால் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆப் இன்ஸ்டால் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்ஷாட் ஆப் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அப்படியே இன்ஷாட் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஷாட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டிஃபால்ட்டான செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்ஷாட் ஆப்பில் இருக்க டாப் ரைட் கார்னர் செட்டிங் கீர் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாங்குவேஜில் இன்பில்ட்டாகவே இங்கிலீஷ்னு தான் இருக்கும். ஸோ எந்த சேஞ்சஸும் இந்த ஆப்ஷனில் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வீடியோ செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ ரெசல்யூஷனில் 720 பிக்சல்னு இருக்கும். அதை 180 பிக்சல்னும் ஃப்ரேம் ரேட்டை 60 FPS ஆகவும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் எடிட் பண்ணுற வீடியோஸ் HD குவாலிட்டி வீடியோஸில் சேவ் ஆகும். இந்த வீடியோ செட்டிங்ஸில் ரெசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்லாம் சேஞ்ச் பண்ணுறதால ஒரு டைமும் வீடியோ சேவ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக 180 பிக்சல் 60 ஃப்ரேம் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இதனால் நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோஸில் எந்த குவாலிட்டி லாஸும் இல்லாமல் HD குவாலிட்டி வீடியோஸில் இருக்கும். ஆட் டேக்ஸ் எனேபிள் இருந்தால் டிசேபிள் பண்ணிக்கோங்க. ரீஸ்டோர் பர்ச்சேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சேவ் பாத்னா டைரக்டரி பாத். உங்கள் கேலரியில் இன்ஷாட்டில் எடிட் பண்ணுற வீடியோஸ்லாம் சேவ் ஆகிற லொக்கேஷன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வீடியோ இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் இன்ஷாட்னு ஒரு ஃபோல்டர் லொக்கேஷன் ஓப்பன் ஆகிடும். என்னோட சஜஷன், சேவ் பாத் ஆப்ஷனில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. சப்போஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபைலை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். Q&A ஆப்ஷன்றது ஒரு ஹெல்ப் சென்டர் மாதிரி தான். உங்களுக்கு இன்ஷாட் அப்ளிகேஷன் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு இன்ஷாட் ஆப்பில் இருக்க ஆப்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இன்ஷாட் ஆப்பில் ஏதாச்சும் பக்ஸ் இருக்கு, இல்லை உங்களுக்கு ஆப்பை பற்றி ஏதாச்சும் சஜஷன் இருந்தால் சென்ட் ஃபீட்பேக் கிளிக் பண்ணி டேரெக்டாக இன்ஷாட் அப்ளிகேஷன் அஃபிஷியல் ஜிமெயில் ஐடிக்கு மெயில் சென்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாட் டீம் இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. மோர் ஆப்ஸ் ஃப்ரம் இன்ஷாட். இந்த ஆப்ஷன் ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். மோர் ஆப்ஸ் ஃப்ரம் இன்ஷாட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஷாட் ஆப் ஓனர்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ் வேறு என்னென்ன ஆப்ஸ்லாம் ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஃபோட்டோஸ், ஸ்க்ரீன் ரெக்கார்டர்ஸ் இது மாதிரி ஆப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபாலோவர்ஸ் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஷாட் ஆப்பில் வரப்போகிற அப்டேட்ஸ், வந்திருக்க அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்ஷாட் ஆப் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்பை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லிங்க்கை ஷேர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஷாட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற பேஜில் இருக்கும். ஏன் இன்வைட் லிங்க் அனுப்பணும்னா ப்ளே ஸ்டோரில் இன்ஷாட்னு டைப் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான இன்ஷாட்னு ஆப் வரும். பட் எந்த அப்ளிகேஷன் டூப்ளிகேட் எது ஒரிஜினல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் இன்வைட் லிங்க் அனுப்பிட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனால் எந்த இன்ஷாட் ஆப்புன்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம். இன்ஷாட் ஆப்பில் இருக்க ப்ரைவசி பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கிளியராக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும். ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்குது. அப்போ உங்களோடது நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஷாட் ஆப் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இல்லைன்னா இந்த செட்டிங்ஸை உடனே சேஞ்ச் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்க இன்ஷாட் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணி ரைட் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ அப்டேட் செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் இன்ஷாட் அப்ளிகேஷன் அப் டு டேட்டில் இருக்கும். இதுக்கப்புறம் உங்கள் இன்ஷாட் அப்ளிகேஷனும் லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.